திடீர்னு யூட்ரஸ் இறங்கி எப்போ பார்த்தாலும் வீட்டில் அப்படியே மோத்திரமாக இருக்கும். நான் காலையில் வேலைக்கு போகும்போது சுத்தம் பண்ணிட்டு போவேன். சாயங்காலம் வரும்போது அது அசிங்கமாக இருக்கு, ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் ஒரு 6 நாள் அப்படி இருந்து என்னால் தாங்க முடியல. ஏன்னா வீட்டில் யாருமே எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நர்ஸு சொன்னாங்க, நெய் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போ அப்படின்னு. அப்போ அங்கே கொண்டு போய் 6 நாள் வச்சுருந்தோம். ஆனால் அவங்க சொன்னாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஒரு கிளிப் மாதிரி போட்டு மேலே ஏற்றி விடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அது சுகம் அடையல. 6 நாள் கழிச்சு சொன்னாங்க கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் இவங்களுக்கு எவ்வளோ வாட்டி ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஃபோன் அடித்து அந்த நேரத்தில் எடுத்து உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், டிஸ்சார்ஜ் பண்ண இருக்கிறோம், அதனால நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க காரில் அங்கே வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ஆவியானவர் சொல்கிறாரு இது கேன்சரு, அதனால கண்டிப்பாக ஜெபத்தில் குணப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்கிறாருன்னு அவங்க காரில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இவங்க முழந்தாள் படிட்டு ஜெபிட்டு சொன்னாங்க, இவங்க ஏதாவது நிலத்துக்கு எங்கேயாவது போவாங்களா, அங்கே பிசாசு இவங்களை பிடிச்சிருக்கு ரொம்ப, அதனால தான் மருந்து மாத்திரைகள் கிரியை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இவங்க ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி எடுக்க சொன்னாங்க. கொஞ்சம் 2 துளி எண்ணெயை விட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணும்போது அவங்க அப்படியே விழுந்தாங்க. விழுந்தோடனே அந்த பிசாசு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இனிமேல் கடவுள் ஒன்றை கொண்டு ஆசீர்வாதமாக அவங்க ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு. இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க யூட்ரஸ் இறங்கவும் இல்லை, அந்த மோத்திரம் எதுவும் போகவே இல்லை. அந்த முதல் இன்னும் வரையிலையும் ஒரு 4 வாரம் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் நல்லா ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு இதுவரையிலும் அந்த கேன்சர் மருத்துவ ரிப்போர்ட் எல்லாமே மாறி நீங்கள் வேண்ட போவேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது கேன்சர் இல்லை, அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. அப்புறம் நான் சாட்சி சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நான் சாட்சி சொல்லல. அதுக்கப்புறம் மறு வருஷம் இந்த வாட்டி திருப்பியும் அவங்க என்ன செஞ்சாங்க, 2 நாள் சாப்பிடலை, ஒரு நாள் வீட்டு வாசல் அப்படியே படுத்திருந்தாங்க. அப்போ யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. நான் சாயங்காலம் போகும்போது சாதன ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு அவங்க சுய நினைவில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுவரையும் ஃபோன் எடுக்காதவங்க அன்னைக்கு மட்டும் அவங்க ஃபோன் எடுத்துட்டு சொன்னாங்க, சரி நீ அவங்களுக்கு ஜெபம் பண்ண அப்படின்னு ஒரு கிளாஸில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சீனி 2 துளி எண்ணெயை விட சொன்னாங்க. அப்போ நான் எண்ணெயை விட்டுட்டு நீ முழந்தாள் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்ணின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க எதுவுமே 2 நாள் ஆகாரம் சாப்பிட்றாங்க. அதை குடித்தாங்க. குடித்து ஒரு செகண்டில் கொஞ்சம் பிஸ்கட்டு பேரிச்சம்பழம் எல்லாமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் தூங்க போகிறேன். அப்புறம் நான் அவங்கள கட்டி பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு, கடவுளை நீங்கள் எங்கள் அம்மையை கைவிட்டா யாருன்னு என் திருமணத்தை பார்க்குறதுக்கு அவங்க ஆயுசு நாட்களை நீட்டி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் நல்லபடியாக தூங்குறாங்க. காலையில் எழுதி 2 தோசை சாப்பிட்டாங்க. அப்புறம் இவங்க வருவேன்னு சொன்னாங்க. காலையில் வந்தாங்க. வரும்போது பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இருந்ததுக்கப்புறம் இவங்க முழந்தாள் படிட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை, கேன்சர் எதுவுமே இல்லை, அவங்க சுகம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் நீ சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லலை, ஏசப்பா நினைவுபடுத்துறாரு, அதனால நீ கண்டிப்பாக சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ காய்ச்சல் குளுக்கோஸ் அடைச்சா எல்லாம் நார்மல் ஆச்சு. இதை சாட்சி சொல்ல வருவேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க மாத்திரைகள் சாப்பிட்டு. ஆனால் நான் சொன்னேன், சாட்சி சொல்லிட்டு வரும்போது நல்ல பூரண சுகத்தோட இருக்கணும். இப்போ நல்ல சுகத்தோட நல்லா சாப்பிட்டுட்டு நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. கர்த்தருக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு 82 வயசாச்சு. கடவுள் நினைச்சா அவங்க ஆயுசை அப்பவே எடுத்திருக்கலாம். ஆனால் எனக்காக வேண்டி கடவுள் ஆயுசை கொடுக்குறாரு. ஜெகதா பாஸ்டுக்கு நன்றி. அவங்க எப்போ வராங்களோ அப்பெல்லாம் என் வீட்டில் அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆராதனைகளை ஏறணுங்க. அவரிடத்தில் முழு நம்பிக்கை வைங்க. பின்னாடி நாங்க ஒரு யாராதான் இருப்போம். ஒரு சின்ன விசுவாசியா இருந்து தேவனிடத்தில் உங்களுக்காக முழங்கால் பண்ணிட்டு தேவத்துக்கு